திருச்சிற்றம்பலம் சிவாய நம. பார்வதி திருமணம் அதை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள், பயன்பெறுங்க. சரஸ்வதியும் லட்சுமியும் பார்வதியை அழைத்து சென்று வாசனை மிகுந்த நன்னீரில் நீராட செய்தனர். பின்னர் அவளுக்கு புத்தாடைகள் அணிவித்து ஆபரணங்களை அணிய செய்து இருபுறமும் தாங்கியவளாய் மணமேடைக்கு அழைத்து வந்தனர். முன்னதாக பாதை எங்கும் இந்திராணி மலர் தூவி வந்தாள். கங்கை முதலான நதிகள் கவரி வீசினர். காளிகள் குடைப்பிடித்து வந்தனர். நாயகனை கரம் பற்ற பார்வதி மணமேடைக்கு வந்து காட்சியை கண்டு தேவமாதர்கள் விவரிக்க இயலாத மகிழ்ச்சியை அடைந்தனர். கோடி சூரிய பிரகாசத்தோடு விளங்கும் அவளுடைய முக விலாசத்தை நகர மாந்தர்கள் பலவாறு புகழ்ந்தானார்கள். ஈமவான் மனைவியுடன் முன்வந்து இறைவனை வணங்கினான். புண்ணிய தீர்த்தங்களால் அவருடைய திருவடிகளை சுத்தம் செய்து சந்தனம் பூசி புஷ்பம் அட்சதை முதலியவற்றால் பூஜித்தான். பின்னர் விதிப்படி மத சடங்குகள் தொடங்கின. அவை முடிந்ததும் ஈமவானும் மேனையும் தங்கள் குமார்த்தி பார்வதியின் கரத்தை பற்றி இறைவன் கையில் கொடுத்து வேத மந்திரங்களை கூறி தாரை வார்த்து கொடுத்தார்கள். பிரம்மனும் குருவும் புரோகிதர்களாக இருந்த வைதீக காரியங்களை நடத்தி வந்தனர். இறைவன் பார்வதியின் திருக்கரம் பற்றி நிற்கும் அந்த காட்சியை கண்டு தேவர்கள் முதல்வனரெல்லாம் ஆனந்த கடலில் மூழ்கினார்கள். பொற்கிணத்திலே வாழைப்பழம், பலாசொலை, நெய், தேன், பால் முதலியவற்றை வைத்து எடுத்து வந்து ஈமவான் ஈசன் முன்பு சமர்ப்பித்து அவற்றை அங்கீகரிக்குமாறு வேண்டினான். ஈசனும் அவற்றை தம் திருக்கரத்தால் தொட்டு அவற்றை ஏற்றுக்கொண்டதாக தெரிவித்தார். பின்னர் பரிசுத்தமாக அந்த நிர்மாலியத்தை அங்கே குழுவிடமிருந்து தோற்கும் கொடுத்து தானும் தன் சுற்றத்தாரோடும் சாப்பிட்டு ஈமவான் சந்தோஷமடைந்தான். அந்த சமயத்தில் துயரத்தால் மிகவும் மெலிந்த தோற்றத்தையுடைய ரதி அங்கே வந்த இறைவன் திருவடிகளை வணங்கினாள். சுவாமி, தாங்கள் கைலையை எங்களித்த உறுதிமொழியை நினைப்படுத்தவே இங்கு வந்துள்ளேன். என்னை சேர்ந்தவர்கள் அனைவரும் மகிழ்ச்சி கடலில் திளைத்திருக்க நான் மட்டும் துக்கத்தில் ஆழ்ந்திருப்பது சரியா? இந்த கோலாகலங்களுக்கு காரணமாக இருந்த என் கணவனை தாங்கள் கூறியது இப்போது உயிர்ப்பித்து தர வேண்டும் என்று பிரார்த்தித்தாள். ஈசன் அவளுடைய துக்கத்தை போக்க எண்ணியவராய், பெண்ணே, நான் சொல்லியவாறே உன் துக்கத்தை போக்கி தருகிறேன். ஆனால் நேர்ந்தபடி மன்மதன் மீண்டும் வர இன்னும் சில காலம் கழிய வேண்டும். ஆகவே உன் கண்களுக்கு மட்டும் அவன் உருவமுடன் தோன்றுமாறு மற்றவர்கள் பார்வைக்கு அருவமாக தோன்றுமாறும் செய்கிறேன் என்றார். அக்கணமே மன்மதன் அவ்விடத்திலே உருவமுடன் தோன்றுமாறும் மற்றவர்களுக்கு தோன்றுமாறும் செய்கிறேன். அவ்விடத்தில் தோன்றி ஈசனை வணங்கினான். ரதி ஒருத்தியால் மட்டுமே அவனை பார்க்க முடிந்தது. மற்றவர்களுக்கு அவன் இருப்பதை உணர மட்டுமே முடிந்தது. இறைவன் மன்மதனை பார்த்து, மன்மதா, நீ பிறர் பார்வைக்கு தென்படாது. இருந்தபோதிலும் முன்போலவே உன் கருப்பு வில்லுடனும் மலர் அரும்புகளுடனும் அனைவரையும் நீ வெற்றி கொண்டு வருவாயாக என்று அருள் செய்தார். பின்னர் இந்திரன் முதலான தேவர்கள் ஒருவராக இறைவன் முன்பு வந்து அவரை வணங்கி போற்றி புகழ்ந்தோடு ஆசியும் பெற்று திரும்பினார்கள். நகரம் முழுவதும் கண்ணுக்கிணைய அந்த கல்யாண காட்சியை பற்றி பேச்சே மிகுந்திருந்தது. ஒவ்வொருவரும் தங்கள் பிறவி பயன் கிட்டியது என்று ஆனந்தம் அடைந்தனர். முனிவர்களும் தேவர்களும் இறைவனை பலவாறு வாழ்த்தி கொண்டாடினர். திருமண வைபவங்கள் முடிவற்றதும் இறைவன் அனைவருக்கும் விடை கொடுத்து அனுப்பிவிட்டு பார்வதியுடன் கைலைக்கு புறப்பட்டார். பரதவராஜனும் மேனையும் கண்களில் ஆனந்த புஷ்பம் பெருக்கெடுத்து ஓட அவர்களை வழி அனுப்பி வைத்தனர். இந்த பதிவு பார்வதி திருமணம் இது பார்த்து கண்டு கழிச்சிங்களா? கந்த புராணத்தில் இருக்குது. அதை பற்றி தான் இவ்வளோ நேரம் நாங்கள் படித்தோம். இதை கடைசி வரையும் பாருங்கள். பார்வதியினுடைய திருமணம் எவ்வாறெல்லாம் நடந்தது என்று பார்த்து தெரிஞ்சுக்கங்க. திருச்சிற்றம்பலம் சிவாய நம.
தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.